நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததனால பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நபர் 50,000 ரூபாய்க்குள்ள தான் கைகளில் பணத்தை எடுத்துட்டு போக முடியும். அதற்கு மேலே எடுத்துட்டு போகும் பட்சத்தில் அவங்க உரிய ஆவணங்களோடு எடுத்துட்டு போகணும். அப்படி உரிய ஆவணங்கள் இல்லை அப்படின்னா அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும். கடந்த தேர்தல் காலங்களில் நீங்கள் இந்த செய்திகளில் பார்த்துருக்கலாம். உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பணங்கள் பறிமுதல் செய்யப்படும். ஆவணங்களை கொடுத்து அதை மீட்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இதே போன்று விலை மதிப்புமிக்க நகை, பரிசு பொருட்கள் போன்றவற்றுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். உரிய ஆவணங்களோடு தான் அதை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இப்போதைக்கு அமலில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் கூடுறதெல்லாம் அனுமதியோட தான், காவல்துறையினருடைய அனுமதியோட தான் கூட்டம் கூடுறது, திருவிழாக்கள் நடத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டி இருக்கு. இப்போ தற்காலிகமாக இந்த தேர்தல் காலத்தில் அரசு திட்டங்களில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுடைய பெயர்கள் தற்காலிகமாக அழிக்கப்படும், மூடப்படும் அப்படிங்கிற ஒரு விதி அமல் இருக்கு. அரசை பொறுத்த அளவில் புதிய அரசாணையை எதையும் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் பின்பற்றப்படும். முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரிகளை தனியாக அழைச்சி பேசுறதோ குழுவா அமைச்சு பேசுறதோ கூடாது. அப்படி அழைச்சி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு, அவசர தேவை இருக்கு அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர்கிட்ட அதை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். அரசியல் கட்சிகளை பொறுத்த அளவில் பல்வேறு விதிமுறைகளை அவங்க கடைபிடிக்கணும். குறிப்பாக சாதி மதம் தொடர்பான விஷயங்களை பேசி பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா இன்னொரு வேட்பாளரினுடைய குடும்பத்தினரை மிரட்டுறதோ அச்சுறுத்துறதோ கூடாது. அவங்க வீட்டு வாசலில் போய் இருந்து போராட்டம் நடத்துறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிநபரினுடைய நிலத்தையோ அந்த இருக்கக்கூடிய கட்டிடத்தையோ சுற்றுச்சுவரையோ அரசியல் கட்சிகள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியினுடைய விளம்பரங்களை அழிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதுல இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் போய் குறுக்க புகுந்து இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல கேள்வி கேட்கிற கூடாது அப்படிங்கிற சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒலிபெருக்கி பயன்படுத்தணும், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், பேரணி நடத்தணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட, அதாவது காவல்துறை கிட்ட இருந்து உரிய அனுமதி வாங்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. அப்படி அனுமதி வாங்கி தான் அந்த கூட்டங்களை நடத்தணும். அப்படி நடத்தும் போது காலை 6 மணிக்கு முன்னாடி ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது, இரவு 10 மணிக்கு மேல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகள் அமல்ல இருக்கு. குறிப்பா ஓட்டுக்காக பணம், மது, பரிசு பொருட்கள் போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயங்களும் கடைபிடிக்கப்படுது. ஒரு அமைச்சர் தேர்தல் தொடர்பான, அதாவது வேட்பாளர்கள் பிரச்சாரம் தொடர்பான விஷயங்களுக்கு போகும் பொழுது அரசு வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த வாகனங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. அதே போன்று வழிபாட்டு தலங்களை பொறுத்தளவு வழிபாட்டு தலங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கான களமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தரப்புல விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கப்படுது.